கண்மணி வந்து அன்புக்கிட்ட உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண தெரியாதுங்க. எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லிட்டு, உடனே அன்பு நினச்சு பார்க்குறேன். நான் எப்படிப்பட்ட பொண்டாட்டி வரணும்னு நினச்சேன். நல்ல இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டா பேசுகிற பொண்டாட்டி வரணும்னு நினச்சேனே. இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. போதுமா அப்படின்றாரு. இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போகிறாரு. அன்பு கோச்சிக்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்மணி. அடுத்து வந்து அன்பு வந்து நாங்கள் எடுத்து வந்து கொடுக்குறாங்க பில்லு கட்டுறதுக்காக பணம். அப்போ வந்து கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உடனே இல்லை கட்டிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா அன்பு வந்து பணத்தை கட்டிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்றாங்க. இதில் என்ன இருக்குது, யாருக்காவது உதவி செய்யணும்னா கண்டிப்பாக நான் செய்வேன், அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா இப்போ தான் நான் நல்லா இருக்கேன்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, சித்தி இருக்கா அவள் பார்த்துப்பா, நீ போ கண்மணி, மாப்பிள்ளை கூட நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மூவ் பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க. இங்கே வந்து கண்மணியும் மாப்பிள்ளையும் வரப்போகிறாங்க, பையனும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக சிவகாமி எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு செம்மையா டென்ஷன். இப்போ ஆரத்தி ஒன்று தான் குறைச்சலா போச்சு அவளுக்கு. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், சும்மா வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க அண்ணி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போங்க அண்ணி பண்ணுங்க, அப்போ தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து பையன் வந்து சொல்கிறாரு. உடனே பாட்டி வந்து செம்மையா டென்ஷன் ஆகிடுறாங்க. பார்த்து எங்கே ஆரத்தி எடுத்து கண்மணி உள்ளே வராங்க. சரி விளக்கேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போகிறாங்க. உடனே வந்து இவளுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி இங்கே ஒன்றும் மருமகளாக வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றும் மருமக கிடையாது இந்த வீட்டில். ஏதோ அன்பு தாடி கட்டிட்டான்றதுக்காக நாங்கள் அனுசரித்து போகிறோம், அதுக்காக இவ வந்து விளக்கேற்றி மருமகள் ஆகிடணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், சம்பிரதாயம்னா அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, சொன்னால் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சித்தப்பா வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆமாத்த, நம்ம வீட்டில் விளக்கேற்றணும், அதுதான் நல்லது, இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் ஆகாது அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. சிவகாமி அதெல்லாம் கிடையாது, எங்கள் அம்மா சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அப்பா பிரச்சனை பண்ணுறாரு. அந்த டைமில் அன்பு வந்து இங்கே பாருங்கள், கண்மணி நான் தாலி கட்டின என்னோட பொண்டாட்டி, அதனால் அவள் பண்ண வேண்டிய சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாமே என் அம்மா சொல்படி அவள் செஞ்சு தான் ஆவா, இதை யாரும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கிறதா இருந்தால் நானும் கண்மணியும் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னோடனே திருச்செடியாகவங்க ரொம்ப ஓவராக தானே போகிற, எப்படியோ போய் தொலை அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அன்பு நம்மளுக்கு துணையாக இருக்காருன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து சிவகாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்பு வந்து இப்படி பேசுகிறானே, தன்னோட பொண்டாட்டிக்காக பறிஞ்சு பேசுகிறானே, இது போதும் எனக்கு. அன்பு நல்ல காலம், அவங்க அப்பா மாதிரி இல்லை, அவங்க அப்பா மாதிரி இருந்தால் என்னால் தாங்கியிருக்க முடியாது, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுமோ நினச்சேன், துணையாக இருக்கான், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க.